வெரி குட் மார்னிங். ஹாவ் அ கிரேட் டே. இது பிரைம் எக்ஸலன்ஸ் உங்கள்தான் நினைந்திருப்பது. ஆமாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, யார்கிட்டலாம் எதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்றது தான் பார்க்குறோம். என்னங்க, யார்கிட்டலாம் எதெல்லாம் எதிர்பார்க்கணும்னு பார்ப்பாங்க. நீங்கள் என்னங்க இப்படி வீடியோ போடுறீங்க? ஆமாங்க, சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நமக்கு தெரிஞ்சாலே நம்ம எது கரெக்டாக செய்யணுமோ அதை செஞ்சுருவோம். சிலர்லாம் பார்த்தோன்னா என்ன சொல்கிறது, சிம்பிளாக நான் சொல்கிறேங்க, எல்லார்கிட்டையுமே பழகணுங்க. நல்லவனா இல்லையான்னு பார்த்துலாம் பழகக்கூடாதுங்க. நல்லவங்கிட்டையும் பழகணும், கெட்டவங்கிட்டையும் பழகணுங்க. நல்லவங்கிட்ட பழகிறப்ப எதெல்லாம் நல்லதுன்னு கற்றுக்கணும், கெட்டவங்க கிட்ட பழகிறப்ப எதெல்லாம் கெட்டதுன்னு கற்றுக்கணும். இது ரெண்டுமே வாழ்க்கைக்கு முக்கியமான பாடம் தாங்க. அதை உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. பார்த்து ஃபில்டர் பண்ணி நம்ம பழகணும்னா எது கெட்டதுன்னே தெரியாது. லைட்டுன்னு ஒன்று கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம்தான் நமக்கு வெளிச்சத்தோட வேல்யூ என்னன்னு தெரியுது. அதுக்கு முதல் வரைக்கும் வெளிச்சத்தோட வேல்யூவே தெரியல. இப்போ ஃபேன் ஓடிட்டு இருக்கு, லைட்டு இருக்கு. இப்போ கரண்ட்டை போனாதான் இந்த இருட்டுன்றதே நமக்கு தெரியுங்க. அது மாதிரி தாங்க வாழ்க்கையும். எதை நம்ம ஃபில்டர் பண்ணணும், நமக்கு சிலது தேவைன்னா சில விஷயங்களை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். சில இடத்துல ஃப்ளெக்சிபிளாக போகணும். நான் அடிக்கடி சொல்லுவேங்க, எனக்கு ரொம்ப பிடிக்காதுன்றது இல்லை, நான் அதை சிம்பிளாக சொல்லிடுறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலியில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகணுங்க. வேலை பார்க்குற இடத்துல ஃப்ளெக்சிபிளாக போகணும். இதை என்னோடய வேல்யூவாக நான் எடுத்துக்குவேன். என்னோட வேல்யூ அது. நான் இதை தான் நான் செய்வேன். ஃபேமிலிக்குள்ளே கண்டிப்பாக அட்ஜஸ்ட் பண்ண வேணுங்க. நம்ம போய் வேலை பார்க்குற இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணணுன்றது கிடையாது. அது ஒன்றும் நமக்கு பிளட் ரிலேஷன் கிடையாது. எந்த இடத்துல எப்படி போகணுமோ ஃப்ளெக்சிபிளாக போனால் போதும்னு நான் நினைக்கிறேன். எல்லாமே என்னோட வியூ மட்டும்தான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு ஓகேனா நீங்கள் அதை எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாங்க. ஸோ யார்கிட்டலாம் எதெல்லாம் நம்ம செய்யக்கூடாதுன்னு பார்த்துட்டோன்னா, உறவுகள் பலப்படுவதற்கு நாம் யாரிடம் எதை செய்யக்கூடாது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்குறோங்க. தற்பெருமை பேசுவாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட தரத்தை எதிர்பார்க்கக்கூடாது. தற்பெருமை பேசுகிறானாலே அவங்ககிட்ட தரம் இல்லைன்னு தானங்க அர்த்தம். நிறைகுடம் தழும்பாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். குறைகுடம் கூத்தாடும்னு சொல்லலாம். சேம் தான். செகண்ட் ஒன், பணக்காரர்களிடம் பாசத்தை எதிர்பார்க்க கூடாது. பணம் அதிகமாக இருக்கும், அவன்கிட்ட பாசத்துக்காக நம்ம ஏங்கணும்னா நம்ம தான் முட்டாள். அதுக்கடுத்து, பழகியவர்களிடம் பணத்தை எதிர்பார்க்க கூடாது. ரொம்ப நல்ல நெருக்கமான பழக்கமாக இருக்கும், அவங்கக்கிட்ட பணம் வாங்கியிருப்போம், அவங்கள ஒரு கட்டத்தில் கொடுத்துருப்பாங்க, அதை ரிட்டர்ன் பண்ண முடியாமல் அந்த உறவையும் முறிஞ்சு போயிடுங்க. ஸோ நம்ம நல்லா பழகிட்டோன்னா தயவு செஞ்சு அவங்ககிட்ட பணம் கேட்காதீங்க, சரிங்களா? அதாவது பணம் பெருசா, அந்த ரிலேஷன்ஷிப் பெருசானா